ஹே guys, வெல்கம் டு த சேனல். How can you start a relationship? அதோட பார்ட் 2 தான் இது. பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது how can you build a genuine conversation with your loved ones or your crush. சரி, முதல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே காமனான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் வச்சு அதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் முடியாது. ஸோ 2 பேருக்குமே காமனான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்து அந்த பர்சனுக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருந்ததுன்னா, இன்கேஸ் அந்த டைமில் ஒரு ஐபிஎல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இனிஷியல் கான்வர்சேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இது ஒரு லாங் லாஸ்ட் கான்வர்சேஷனுக்கும் டே டு டே கான்வர்சேஷனுக்கும் கூட இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் இட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே. நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், நிறைய நீங்கள் பேசுகிறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் நீங்கள் பேசுகிறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதில் நிறைய கான்டென்ட் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸுன்னு கிடையாது, கிரிக்கெட்டுன்னு கிடையாது, இந்த மாதிரி உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அந்த கான்வர்சேஷனில் இனிஷியேட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி பர்டிகுலர் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போதே நீங்கள் அவங்கள எப்படிலாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயத்துக்கெலாம் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டெய்லி ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, அஃப்கோர்ஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு காமனாக இருந்தாலும் கூட அவங்க சைடும் சரி உங்கள் சைடும் சரி காமனான நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டே டு டே லைஃப், என்ன சாப்பிட்டீங்க, எப்போ ஒர்க் முடிச்சிங்க, தூங்க போகிறீங்களா, ஏதாவது படம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதர் ட்ராக்லையும் நீங்கள் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவீங்க. ஏன்னா டெய்லி ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஆப்வியஸாக இது வந்துடும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி, அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, அவங்க எதெல்லாம் வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். தென் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசும்போது, பர்டிகுலராக இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் மேலே க்ரஷ்ஷாக இருக்கீங்க அண்ட் அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத முதல்ல நீங்கள் லிசன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே மற்றவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி when it comes to relationship, லிசன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்காக சும்மா தலையிலே ஆட்டிகிட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் லிசன் பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி லிசன் பண்ணி அவங்கக்கிட்ட அடுத்தடுத்த கான்செப்ட் பில்ட் பண்ணும்போது தான், அடுத்தடுத்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது தான் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது 2வது விஷயம். அண்ட் அவங்க சொல்லக்கூடிய பர்டிகுலரான விஷயத்த, ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லலாம், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணக்கூடிய சில விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்னு சொல்லும்போது ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் எப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சு அவங்கக்கிட்ட கேட்கும்போது, அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். பிகாஸ் நான் இவங்ககிட்ட இதை சொன்னேன்ல, அவங்க அதை ஞாபகம் வச்சு என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்களுக்கும் உங்கள் மேலே த சேம் ஒரு கனெக்ஷன் உருவாகும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய தாட்ஸையும் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணணும். ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க நம்மளோட க்ரஷ், இவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், அதுக்காக அவங்க எது சொன்னாலும் நம்ம சரின்னு போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டில் சரியாக இருங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துக்காதீங்க. அண்ட் அவங்க பண்ணுற தப்பு சரி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக அட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம we are perfect, I am perfect அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பி ஜென்யூன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒத்து போகலையோ, இஃப் யூ ஆர் நாட் அக்ரி வித் தட், ஜஸ்ட் கன்வே யுவர் தாட்ஸ். உங்களுக்கு அதில் என்ன ஒப்பீனியன் இருக்கோ அது ஜென்யூனாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு ஒத்து போகணுன்னு அவசியமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க சைடு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அதுக்கும் நீங்கள் ஒத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் யுவர் ஓன் ஒப்பீனியன். அண்ட்
இது ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்களுடைய நியாயம் உங்களுக்கு, அவங்களுடைய நியாயம் அவங்களுக்கு. ஸோ எந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகணுன்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் யுவர் கேரக்டர் அண்ட் அதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் நில்லுங்க. எந்த இடத்துலையும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ எல்லாம் பேச ஆரம்பித்தாச்சு. நல்லா பேசிகிட்ருக்கீங்க, எல்லாம் ஓகே. இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், வாட் யூ ரியலைஸ், வாட் யூ ஃபீல். டெய்லி ஒரு கான்வர்சேஷன் முடிச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது, இல்லை அந்த கான்வர்சேஷன் முடித்த அடுத்த செகண்ட் உங்களோட மைண்டில் என்ன ஃபீல் வருது? டிட் யூ ஃபீல் சேஃப்? டிட் யூ ஃபீல் செக்யூர்? இந்த மாதிரி உங்களை நீங்களே கொஷின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்க பட்டர்ஃப்ளைஸ்லாம் கொஞ்ச நாளில் ஃபேட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது என்ன ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறீங்க? ஸ்ட்ரெஸ் விட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி சேஃபாகவோ செக்யூர்டாகவோ ஃபீல் பண்ணுறீங்களா? இது பாசிட்டிவாக இருந்தால் இட் வில் பி ஓகே. நெகட்டிவாக இருந்தால் அது பிகினிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கட் இட் ஆஃப். ஸோ எப்போவுமே அவங்க சைடு என்ன நினப்பாங்கன்றதை விட உங்களுக்கு நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் சாய்ஸ், இட்ஸ் யுவர் டெசிஷன். ஸோ அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃபீலிங் என்னன்றது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஸ்டாண்டை நீங்கள் ஸ்டெடியாக இருங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மேக்கி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.